ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன். இன்றைக்கு இந்த பதிவில் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும், அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும், அது எப்படியெல்லாம் நடக்கும், எந்த வயதில் நடக்கும், எந்த வயதில் அதிர்ஷ்டம், எந்த காலகட்டத்தில் முன்னேற்றம், என்ன தொழில் செய்யலாம் என்பதை பற்றி விரிவாக தெளிவாக இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். இதுவெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ ரகசியங்களை உங்களுக்காக இந்த ஒரே வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு சரியாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும். இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் குரு பகவானோட விசாகம் நட்சத்திரமும், ராகு பகவானோட சுவாதி நட்சத்திரமும், செவ்வாய் பகவானோட சித்திரை நட்சத்திரமும் இருக்குது இல்லைங்களா? அதே போல் இந்த துலாம் ராசியில் தந்தை கிரகம், வளர்ச்சி கிரகம், அரசியல் அரசாங்கம், அதிகாரத்துக்குரிய கிரகம், நிர்வாக பொறுப்பு, தலைமை பொறுப்புக்கு முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்ச பலம் பெறுகிறார். நீச்ச பலம்னா தன்னோட மொத்த பலத்தையும் சூரிய பகவான் இந்த ராசியில் இழக்கிறாருன்னு அர்த்தம். இதற்கடுத்து இதே ராசியில் கர்மகாரகன், தொழில்காரகன், வறுமைக்காரகன், நீதிமான், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன், வியாதிக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சபலம் பெறுகிறார். உச்சபலம்னா துலாம் ராசியில் சனி பகவான் தன்னோட மொத்த பலத்தோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். இவருக்கு அடுத்து இதே ராசியில் கலத்திரக்காரகன், திருமணக்காரகன், வீடு வாகனக்காரகன், சிற்றின்பக்காரகன், மனைவிக்காரகன், கையிருப்பு பணத்துக்கு காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த துலாம் ராசியில் சூரிய பகவான் நீச்ச பலம் ஆவதனால துலாம் ராசி, அதே போல் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய, தலைமை பொறுப்புகள் வகிக்கக்கூடிய திறமைகள் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? இவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமைகளை நல்லா வளர்த்துக்கணும். அதற்குண்டான மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகளை படித்து கற்றுக்கணும். இதற்குண்டான பயிற்சிகள் சின்ன வயசில் இருந்தே இந்த ராசியோ லக்னத்திலேயோ பிறக்கிறவங்களுக்கு மனோதிடத்தையும் சுய கௌரவத்தையும் கற்றுக் கொடுக்கணும். சூரியன் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சூரியன்னா தலை, மூளை, இருதயம், முதுகுத்தண்டு, உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், அப்புறம் கண். அப்போது துலாம் ராசியில் சூரியன் முழுசாக கெட்டு போகிறார் இல்லையா? சூரியன் கெட்டு போனால் இந்த சூரியன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை துலாம் ராசிக்காரர்களுக்கு வருமா வராதா? கட்டாயம் 100% வரும். அப்போது தலை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இவங்களுக்கு வரும். தலையில் அடிபடுறது, தலையில் பொடுகு வர்றது, தலைமுடி உதிர்வது, அதாவது இவங்களுக்கு தலைமுடியே குறைவாகத்தான் இருக்கும், தலைவலி வர்றது, தலை சுத்தல் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மூளை சார்ந்த பிரச்சனைகள், ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள், எலும்புகள், கண் சம்மந்தமான பிரச்சனைகள், இதுலேயும் கவனமாக இருக்கணும். இதில் எல்லாத்துலேயும் பிரச்சனை வருமா அப்படின்னா கட்டாயம் வரும். எச்சரிக்கையாக இருந்தால் இது எல்லாத்தையும் தவிர்க்கலாம். இதற்கடுத்து சூரியன்னா நெருப்பு கிரகம் இல்லையா? அப்போ உடல் உஷ்ணத்துக்கு காரகன் சூரியன் கெட்டு போவதனால உடல் உஷ்ணத்தில் ஏற்ற இறக்கங்கள், மாற்றங்கள் கட்டாயம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இதனால் அடிக்கடி காய்ச்சல், ஜலதோஷம் வரும். இது சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்கணும். கோதுமை உணவுகள் அடிக்கடி எடுத்துக்கணும். சிவபெருமான் வழிபாடு அடிக்கடி பண்ணிக்கணும். ஆரஞ்சு நிற உடைகள் அடிக்கடி போட்டுக்கணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னா நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெயர் எப்படி அமையும்னு பார்க்கும் பொழுது இரட்டை பெயர்கள், 3 எழுத்து கொண்ட பெயர்கள் தான் 100% அமையும். இரட்டை பெயர்கள்னால் என்னென்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த தங்கவேல், தமிழரசி, கார்த்திக்குமார்,
விக்னேஸ்வரன் அப்படிங்கிறது தான். அதாவது தங்கவேல் அப்படிங்கும் பொழுது தங்கம் ப்ளஸ் வேல் தங்கவேல், தமிழ் ப்ளஸ் அரசி தமிழரசி, விக்னேஷ் ப்ளஸ் ஈஸ்வரன் விக்னேஸ்வரன். இந்த மாதிரியான இரட்டை பெயர்களும் அப்புறம் இந்த 3 எழுத்து பெயர்கள் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஹாசினி, பிரியா, ரமேஷ், செல்வி, ரேவதி, நித்யா, திவ்யா, மேகலா, இந்த மாதிரியான 3 எழுத்து கொண்ட பெயர்களும் 100% கட்டாயம் இவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் இந்த துலாம் ராசியை காமம் ஜாஸ்தியான ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காமத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால் இந்த ராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு காமம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது காமம் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன நடக்கும்? இந்த ராசிக்காரங்களுக்கு தொடர்புகளை அதாவது அதிகமாக ஏற்படுத்தும். தேவையில்லாத தொடர்புகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புரிஞ்சுதா? அப்போது இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். இதற்கடுத்து இந்த துலாம் ராசியை வறுமையிலிருந்து மீண்ட ராசின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் வறுமை கட்டாயம் இருக்கும். ஏன்னா வறுமை காரகன் சோம்பேறி, ஊனமுற்றவன், மந்தன், காலதாமத காரகன், வயதான தோற்றமுடையவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த துலாம் ராசியில் உச்ச பலம் ஆகிறார் இல்லையா? அதனால் உச்சம்னா பலம்னு அர்த்தம். அப்போ சனி பகவான் பலமாக இருக்கிறதுனால அவரோட காரக விஷயங்கள் எல்லாமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 100% கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா காலதாமதமாகத்தான் கிடைக்கும். தேவைப்படும் போது கிடைக்குமானா கிடைக்காது, ஆனாலும் கட்டாயம் கிடைச்சே தீரும். அதே போல் உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய காலத்தையும் தாமதப்படுத்துவார் இந்த சனி பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இவர் ஆயுளுக்கு காரகனாக இருக்கிறதுனால இந்த ஆயுள் சம்பந்தமான விஷயங்களில் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகையால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எதுவுமே தாமதமாக கிடைச்சாலும் அது நிலையாக இருக்கும். இடம், வீடு, வாகனம், சொத்து எல்லாமே தாமதமாகத்தான் அமையும். 100% கட்டாயம் அமையுமா அப்படின்னா அமையும். அப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். பலம்னா ஆட்சி, உச்சம், 6, 8, 12ஆம் இடத்துல இல்லாமல் இருப்பது, திதி சூன்யத்தில் இல்லாமல் இருப்பது, பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருப்பது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. சனி பகவான் ஒருவேளை ஜாதகத்தில் கெட்டிருந்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு இரவு வேலைகள், வறுமை, ஊனம், கஞ்சத்தனம், ஏமாறுவது, ஒரு விதமான ஏக்கம், தாழ்ந்த ஜாதியில் இருப்பவர்களிடம் தொடர்புகள், இழப்புகள், தத்துவம் பேசுவது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் வறுமையிலிருந்து கட்டாயம் மீளக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இதற்கடுத்து இந்த ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல குணம், எதை சொன்னாலும் எதை பார்த்தாலும் அந்த விஷயத்தை உடனே புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு நிச்சயம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக உடனே புரிஞ்சுக்குவாங்க. இந்த ராசி லக்னக்காரர்கள் ஒரு முறை வாழ்க்கையில் சரிந்து விழுந்த பிறகு மேலே வரக்கூடியவர்கள். ஏனென்றால் புகழ், கௌரவம், அந்தஸ்து என்கின்ற சூரிய பகவான் இந்த ராசியில் நீச்ச பலமடைவதால், அதாவது பலத்தை இழப்பதால். அதே போல் இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது பல பேருக்கு தாத்தாவின் ஆசீர்வாதமே இருக்காது. சரியா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதே போல் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு தலைமுடி ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். இதுவும் 100% இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இதுக்கப்புறம் காலபுருஷ தத்துவத்தில் 5 குடையவரான சூரிய பகவான் இந்த ராசியில் நீச்சமடைவதால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திர கவலை நிச்சயமாக இருக்கும். ஒன்று, குழந்தை லேட்டாக பிறக்கும். லேட்டாக பிறந்தாலும் குயிக்காக பிறந்தாலும் மோஸ்ட்டாக பெண் குழந்தையாகத்தான் பிறக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு ஆண் குழந்தையை பற்றிய கவலை ஜாஸ்தியாக இருக்கும். உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள் நண்பர்களே. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாதான் திருமணமும் நடக்கும். காதலிக்கிறது ஒருத்தரை, கைப்பிடிக்கிறது ஒருத்தரை. கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். அதே போல் ஒரு சிலருக்கு தான் 2 குழந்தை பாக்கியம் இருக்கும். மோஸ்ட்டாக ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, எகைன் ட்ரை பண்ணாலும் பெண் குழந்தையாகத்தான் பிறக்கும். சரிங்களா? இதற்கடுத்து இந்த ராசி லக்னக்காரங்களோட வீட்லேயோ அல்லது சொந்த நிலத்திலேயோ மரங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு மரம் கட்டாயம் பூக்காது, இல்லைன்னா காய்க்காது. மலட்டு மரம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தே தீரும். சில பேர் அந்த மரத்தை வெட்டியிருப்பாங்க, சில பேர் வீட்டில் இருக்கும். இன்றைக்கும் சரியா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு சூரியன் பலம் இழந்து சனி பலமாகிறார் இல்லையா?
ஆகையால் தலைக்காயம் நிச்சயம் வாழ்க்கையில் உண்டு. தலையில் தையல் சில பேர் போட்டிருப்பாங்க இல்லையா, காயம் பட்டு தழும்பு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த துலாம் ராசியில் இருக்கிற கிரகத்தோட காரக உயிருக்கு தலையில் ஆப்ரேஷன் செய்யவே கூடாது. அதாவது இந்த துலாம் ராசியில் சூரியன் இருந்தால் தந்தைக்கும், சந்திரன் இருந்தால் தாய்க்கும், செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரனுக்கோ சகோதரிக்கும், புதன் இருந்தால் தாய் மாமனுக்கும், குரு பகவான் இருந்தால் குழந்தைக்கும், சுக்கிரன் இருந்தால் அத்தைக்கும் மனைவிக்கும், சனி இருந்தால் மூத்த சகோதரன் சகோதரி சித்தப்பாவிற்கும், ராகு பகவான் இருந்தால் தந்தை வழி தாத்தாவிற்கும் பாட்டிக்கும், கேது இருந்தால் தாய் வழி தாத்தா பாட்டிக்கும் எக்காரணம் கொண்டும் ஆப்ரேஷன் பண்ணவே கூடாது. அதே போல் இந்த துலாம் ராசியில் இருக்கும் கிரகம் திசையோ புத்தியோ நடத்தினால் தலைக்காயம் கட்டாயம் உண்டு. தலை சம்பந்தமான பிரச்சனைகள், தலைமை பொறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் 100% இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இது சார்ந்த விஷயத்தில். இந்த துலாம் ராசியில் சுபர்கள் இருப்பது அல்லது துலாம் ராசியை சுபர்கள் பார்ப்பது அல்லது இந்த ராசிக்குரிய சுக்கிரன் பலம் பெறுவது பொதுமக்கள் மத்தியில் நல்ல மதிப்பை பெற்றுக் கொடுக்கும். நல்ல பதவிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இந்த ராசிக்காரர்களுக்கு தலையில் அரிப்போ அல்லது பொடுகோ அல்லது அடிக்கடி தலைவலியோ கட்டாயம் இருக்கும். அதே போல் இந்த ராசியை காதல் ராசி என்று சொல்வார்கள். ஏனென்றால் சுக்கிரன் காதலுக்கு காரகனாக இருப்பதால். சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் காதல் திருமணத்தை கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது. இவர்கள் சுக்கிரன் பலமாக இருந்தால் காதல் திருமணம் 100% நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு பொதுவாக இந்த ராசி லக்னக்காரர்கள் வெளியூர் மருத்துவர்களை தான் நாடி செல்வார்கள். அதுதான் இவர்களுக்கு செட் ஆகும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் பிறந்த ஊரில் ஆறோ ஏரியோ குளமோ நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருக்கின்ற வீட்டுக்கு அருகிலோ அல்லது வீட்டிலோ வியாபாரியோ அல்லது அந்நிய மதத்தைச் சேர்ந்தவர்களோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க பூர்வீக இடமாக, வீடாக, சொத்தாக எதுவாக இருந்தாலும் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்கவும் மாட்டார்கள். அதே போலத்தான் இந்த ராசியில் எந்த கிரகம் இருக்குதோ அதோட காரக உயிர்களும் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது. துலாம் ராசியில் சூரியன் இருந்தால் அப்பாவும், சந்திரன் இருந்தால் அம்மாவும், செவ்வாய் இருந்தால் கணவன், இளைய சகோதரன் சகோதரி, புதன் இருந்தால் தாய் மாமனும், குரு இருந்தால் ஜாதகரோட குழந்தையும், சுக்கிரன் இருந்தால் அத்தையும் மனைவியும், சனி இருந்தால் மூத்த சகோதரன் சகோதரி சித்தப்பாவும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க மாட்டாங்க. 100% இது இருக்கும், 100% இது நடக்கும். இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களோ அல்லது சந்தேகமோ கட்டாயம் இருக்கும். இதுதான் நம்மளோட குலதெய்வமா, இல்லை அதுவா, ஒருவேளை அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இதுவாக இருக்குமோ என்ற சந்தேகம் குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டுமே குலதெய்வம் இடம் மாறி இருக்கும். அதே போல் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு நினைக்கின்ற மாத்திரை அல்லது அந்த மாத்திரையோட பிராண்ட் கட்டாயம் கிடைக்காது. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட ரகசியம் நிற்கவே நிற்காது. எதுவாக இருந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களால் ரகசியத்தை மறைக்கவே முடியாது. மறைக்க நினச்சாலும் நடக்காது. கட்டாயமாக வெளியே சொல்லியே தீருவாங்க. இதுதான் இவங்களோட குணமே, அதை மாற்றவே முடியாது. இதற்கடுத்து இந்த ராசிக்காரங்களோட உடன் பிறந்த மூத்தவங்களுக்கோ அல்லது இளையவங்களுக்கோ ரெண்டில் யாரோ ஒருத்தருக்கு லைஃப் சரி இருக்காது. இல்லைன்னா ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது, பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது. ஒருவேளை இது இல்லைன்னா திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது, குழந்தையும் 100% தாமதமாகும். அதே போல் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு தாய் மாமன் இருந்தால் அவர் குடும்பத்தை பிரிந்து தான் இருப்பார். தொழிலுக்காகவோ வருமானத்திற்காகவோ குடும்பத்தை பிரிந்திருந்தால் அது அவருக்கு நல்லது. அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தால் 100% நிரந்தர பிரிவை கட்டாயம் தந்துவிடும். இவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த துலாம் ராசியில் பாவ கிரகங்களான ராகு, கேது, சனி, செவ்வாய் இருந்தாலும் பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் பலம் குறைந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் ஊரின் மையப்பகுதியில் இருந்தால் முன்னேற்றம் கடுகளவு கூட இருக்காது. வாழ்ந்தாலும் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பலமானாலும் துலாம் ராசிக்கு நல்ல சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் இவர்கள் இருக்கும் பகுதி முக்கியமான பகுதியாக மாறிவிடும். அதே போல் முக்கிய வீதிகளில் இவர்களுக்கு சொத்துக்கள் அமையும்.
இந்த துலாம் ராசி லக்னக்காரர்களின் அத்தை ஒருவர் சிறு வயதில் இறந்திருப்பார் அல்லது அவர் சாமி ஆடியவராக இருந்திருப்பார். இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு ஆசிரியர், நர்ஸ், மெடிக்கல் ரிலேட்டட், டெக்ஸ்டைல் ரிலேட்டட், லாரி தொழில், வாகன தொழில், உணவு தொழில், விவசாயம் சம்பந்தமான தொழில்கள், நீர் சம்பந்தமான, தையல் சம்பந்தமான தொழில்கள், இதில் ஏதாவது தொழில் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதேபோல் இந்த துலாம் ராசிக்காரர்களின் குடும்பத்தில் 2 திருமணம் உள்ளவர்கள், அதாவது குடும்பத்தில் 2 திருமணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அது ஜாதகருக்கோ அல்லது ஜாதகரின் தந்தைக்கோ தாத்தாவுக்கோ இவர்கள் யாரோ ஒருவருக்கு 2 திருமணம் நிச்சயமாக உண்டு. பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் வெளியூர்களில் அதிகமாக இடம் மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழிலுக்காகவோ அல்லது வீடு மாற்றமோ 100% இருக்கும். அதேபோல் ஹெல்பிங் மைண்ட், அதாவது உதவி மனப்பான்மை ஜாஸ்தியாக இருக்குது இவங்களுக்கு. இந்த துலாம் ராசியிலோ அல்லது லக்னத்திலேயோ ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்து 1 வயதிலிருந்து 5 வயதிற்குள் அவரது தந்தைக்கு சொத்துக்கள் 100% அமையும். தந்தையாகப்பட்டவர் நிலம் வாங்குவார் அல்லது இடம் வாங்குவார் அல்லது வீடோ வாகனமோ வாங்குவார் அல்லது அப்பாவின் சொத்து இடமாவது இவருக்கு 100% கிடைக்கும் அல்லது வீடு கட்டுவார். அதேபோல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறு வயதில் சளித்தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். இதற்கடுத்து இந்த ராசி லக்னக்காரர்கள் ஒரு பழமையான வீட்டில் அல்லது பராமரிப்பு இல்லாத வீட்டில் சிறு வயதில் வாழ்ந்தவர்களாக கட்டாயம் இருப்பார்கள். அதேபோல் இந்த ராசியில் உள்ள கிரகத்தின் காரக உயிர்களுக்கு 6 விரல் அல்லது இடது கை பழக்கம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சூரியன் இருந்தால் அப்பாவுக்கு, சந்திரன் இருந்தால் அம்மாவுக்கு, செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரன் சகோதரிக்கு, புதன் இருந்தால் தாய் மாமனுக்கு, குரு பகவான் இருந்தால் குழந்தைக்கு, சுக்கிரன் இருந்தால் அத்தை அல்லது மனைவிக்கு, சனி இருந்தால் மூத்த சகோதரம் அல்லது சித்தப்பாவுக்கு நிச்சயமாக இந்த அமைப்புகள் இருக்கும். அதேபோல் இந்த ராசியை காணாமல் போய் திரும்பி வந்த ராசி என்றும் சொல்வார்கள். இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு தொலைந்த பொருளானது கட்டாயம் கிடைக்குமான கிடைக்கும். காணாமல் போன பொருளானது நிச்சயமாக கிடைக்கும். திருடு போன பொருளும் திரும்ப கிடைக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் சராசரியான உயரத்தை உடையவர்கள். அதே சமயம் பாரம்பரியத்தின் காரணத்தால் சராசரியை விட குறைவான உயரத்துடனும் இருப்பார்கள். இவர்களுடைய வதனத்தில் வசீகரமானது நிறைந்திருக்கும். மற்றவர்களையும் கவரக்கூடிய அளவுக்கு தோற்றமுடையவர்கள். சிரிக்கும்போது சிலருக்கு மட்டும் கன்னத்தில் கட்டாயமாக குழி விழுகும். இந்த ராசிக்காரர்களை இயற்கையிலேயே அழகு நிரம்பியவர்களாக இருப்பார்கள். அதேபோல் இவர்களுக்கு கைவிரல்கள் குட்டையாகத்தான் இருக்கும். இவர்களின் குரல் மென்மையாக இருந்தாலும் பேசும் வார்த்தைகளில் தெளிவிருக்கும். அதில் உறுதியும் நிச்சயமாக இருக்கும். நீதி, நேர்மை, நியாயம் என்று சொல்லிலும் செயலிலும் இந்த 2லும் தடமாறாத குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். யாராவது மரபை மீறினாலோ நெறி பிறந்தாலோ தட்டி கேட்கவும் தயங்க மாட்டார்கள் இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நியாய அநியாயங்களை கணக்கிட்டு சரியான வகையில் தீர்மானம் எடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களுடைய ராசியின் சின்னமான தராசு போலவே வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நடுநிலை தவறாமல் செயல்படக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயமாக, இரகசியமாக, பிரச்சனையாக இருந்தாலும் அதை முகத்துக்கு நேராக சொல்லக்கூடியவர்கள். தவறுகளை பார்த்தால் கோபப்படுவது இவர்களின் இயல்பு என்பதால் அதுவே மற்றவர்களின் வெறுப்புக்கும் இவர்களை ஆளாக்கக்கூடும். எப்போதும் ஒரு விதமான சிந்தனையோ அல்லது கவலையோ இவர்களின் முகத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் எந்த விஷயத்தையும் இவர்களுடையதாக எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வுகளை மனதுக்குள் முயற்சி செய்து கொண்டே இருப்பது. அதே சமயம் இவர்களின் கவலைகள், கஷ்டங்களை யாரிடத்திலும் வெளிக்காட்டாமல் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது போல் நடிப்பதிலும் இவர்கள், அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் வல்லவர்கள். கஷ்டமோ மகிழ்ச்சியோ எதுவுமே இவர்களை பாதிக்காத வகையில் நடந்து கொள்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் என்று எதுவுமே இருக்காது. அப்படி ஏதாவது உடல் உபாதை பிரச்சனைகள் தெரிந்தாலும் உடனுக்குடன் சிகிச்சை எடுத்தால் பரிபூரணமாக இவர்களுக்கு குணமாகிவிடும். அலட்சியமாக இருந்தால் பிரச்சனைகள் பலமாகும். ஆகையால் இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயிற்று கோளாறு, குடலிறக்க உபாதைகள் மற்றும் அடிவயிறு தொந்தரவுகள்,
மறைமுக உறுப்பு பகுதியில் கோளாறுகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி போன்ற தொந்தரவுகள் இவற்றில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்தால் பரிபூரணமாக குணமாகும். குடும்ப சூழலிலும் அநேகமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் மூத்தவர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் குடும்பத்தின் பாரத்தை சுமக்கும் பொறுப்பு இவர்களுக்கு கட்டாயம் இருக்கும். அப்படியும் சிலருக்கு மூத்த சகோதரம் இருந்தாலும் எந்த பிரச்சனைக்கும் இவர்களை கலந்தோசிக்காமல் முடிவெடுக்க மாட்டார்கள். இவர்களில் சிலருக்கு மூத்தவர்கள் காத்திருக்க இவர்களுக்கு திருமண அமைப்பானது விரைவாக அமைந்துவிடும். இளம் வயதிலேயே குடும்ப பொறுப்பையும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். திருமணத்துக்கு பிறகும் புகுந்த வீட்டில் பல விஷயங்களை இவர்களே தூக்கி சுமப்பார்கள். சிலருக்கு திருமணத்துக்கு பிறகு வெகு நாட்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்காமல் போகலாம். ஒருவேளை சட்டென்று கிடைத்து விட்டால் பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது, ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது. ஜாதகத்தில் ஏதாவது தோஷ பரிகாரங்கள் இருந்தால் அதை மறக்காமல் செய்துவிட்டால் 100% குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இவர்களுக்கு கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு என்று பார்க்கும் பொழுது சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படும் நிலையிலும் கூட சோம்பல் இவர்களை நெருங்கவே நெருங்காது. மனம் போல மாங்கல்யம் அமைந்தாலும் சின்ன சின்ன மன வேற்றுமைகள், கருத்து வேறுபாடுகள் இவர்களுக்கு ஏற்படும். இதையெல்லாம் கடந்து இந்த துலாம் ராசிக்காரர்கள் வெற்றி அடைவார்கள், வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள். சிலருக்கு வாழ்க்கையில் மறைமுக தொடர்புகள் 100% ஏற்பட்டே தீரும். இதை தவிர்க்கவும் முடியாது. மறைமுக தொடர்புகள் என்றால் புரிகிறதா? புரிந்தால் கமெண்டில் உண்மையா இல்லையா என்று சொல்லுங்கள். இதற்கடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது ஆசிரியர் தொழில், மெடிக்கல் ரிலேட்டட், நர்சிங் லைன், அயல்நாட்டு வர்த்தகம், அரசியல் அல்லது அரசாங்க தொடர்புடைய தொழில், உணவு தொழில், டெக்ஸ்டைல் ரிலேட்டட், நீர் சம்பந்தமான தொழில்களும் அமையும். சிலர் மட்டுமே பரம்பரையாக விவசாய தொழிலை செய்து வருபவர்களாக இருப்பார்கள். காவல்துறை அல்லது காவல்துறையினருடன் நெருங்கி பழக வேண்டிய சந்தர்ப்பம் உள்ள வேலைகளிலும் இருப்பார்கள். இராணுவத்துறையும் இவர்களுக்கு ஏற்ற வேலை, இதிலும் சிலர் இருப்பார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அதை ஈடுபாட்டோடு செய்யவே விருப்பப்படுவார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதனால் இவர்களுக்கு புகழும் வருமானமும் ஒரு காலகட்டத்துக்கு மேல் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயரும். எழுத்து படிப்பு சார்ந்த துறைகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒத்து வரும். ஆகவே சிலர் சுய தொழிலாக பதிப்பகங்களை நடத்துவார்கள் அல்லது ஏதாவது பத்திரிகை அலுவலகத்தில் வேலை செய்வார்கள். சிலர் இரும்பு, இயந்திரம், மின்சாதனம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் உயர் பதவியில் இருப்பார்கள். சாதகமான கிரக நிலைகள் ஜாதகத்தில் அமைந்தவர்களுக்கு சின்ன வயதிலிருந்தே ராஜயோகம் இருக்கும். அதே சமயம் 17 வயதிலிருந்தே வேலை பார்ப்பதும் சம்பாதிப்பதும் இவர்களுக்கு கைகூடும். சிலர் படிக்கும்போதே பார்ட் டைம் வேலை பார்ப்பார்கள். இதற்கு குடும்ப சூழ்நிலையும் காரணமாக அமையலாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 29 வயதிலிருந்து அதிர்ஷ்டங்கள் தொடர்ந்து வரும். அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 12 வயது ஆகும் வரை வீணாக மற்றவர்களோடு ஒப்புமை செய்து பேசாமல் ஏதாவது ஒரு விளையாட்டை கற்றுக் கொடுப்பது நல்லது. தன்னம்பிக்கையை வளர்த்துவிட்டால் எதிர்காலம் இவர்களுக்கு ஏற்றம் உள்ளதாக அமையும். இதற்கடுத்து 12 வயதிலிருந்து 24 வயது வரையான காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகமாகும் இவர்களுக்கு. அதிர்ஷ்டம் வந்தாலும் செலவும் கூடவே சேர்ந்து வரும் இவர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செலவுகளையும் திட்டமிட்டு செய்து வந்தால் சேமிப்புகள் கட்டாயம் அதிகமாகும் இவர்களுக்கு. இதனால் எதிர்காலமும் இவர்களுக்கு சிறப்பாக அமையும். இதற்கடுத்து 25 வயது முதல் 36 வயது வரையான காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உன்னதமான காலகட்டமாக அமையும். எதிர்பார்த்த வேலை, பதவி, பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, முன்னேற்றம் இப்படி எல்லாமே கைகூடும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு அயல்நாட்டு ஒப்பந்தங்கள் போட சரியான காலகட்டமாக பலருக்கு இந்த காலகட்டத்தில் மனமாலை சூட வாய்ப்புகள் வரும். இதற்கடுத்து 37 வயது முதல் 48 வயது வரையான காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுமையால் பெருமை பெற வேண்டியது அவசியம். பல காலம் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வீடு, வாகன யோகமும் பலருக்கு கிடைக்கும். இதற்கடுத்து 49 வயது முதல் 60 வயது வரையான காலகட்டத்தில் பல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
துலாம் 7 நபர்களை சொல்லும் ராசி. ஆகையால் துலாம் ராசியில் சூரியன் இருந்தால் 7 பேர் உள்ள குடும்பம், சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் அம்மாவோடு அல்லது அம்மா குடும்பத்தில் 7 பேர் இருப்பார்கள். அதேபோல் சூரியன் சனி இந்த ராசியில் சேர்ந்திருந்தால் அப்பாவோடு 7 பேர் இருப்பார்கள். இதற்கடுத்து இந்த துலாம் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் 1ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் சுக்கிரனே வருவதால் இவர்கள் தாய் அல்லது தந்தையை பிரிந்து வாழ்வார்கள். சுக்கிரன் தசா அல்லது புத்திகள் வரும் பொழுது வழக்கோ அல்லது விபத்தோ சர்ஜரியோ அவமானமோ இதில் ஏதாவது ஒன்றை வாழ்நாளில் கட்டாயம் சந்திப்பார்கள். அமானுஷ சக்திகளும் இவர்களுக்கு இருக்கும். சாமியாடுவதோ குறி சொல்வதோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு பென்ஷன் கிடைக்கும், அல்லது சிலருக்கு உயில் சொத்து கிடைக்கும், அல்லது சிலருக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். அதேபோல் ஜாதகரே தீராத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்வார். துலாம் ராசியில் பிறந்து போலீஸாகவோ வக்கீலாகவோ மருத்துவராகவோ மிலிட்டரியாகவோ இருந்தால் பாதிப்புகள் 90% குறையும். அதற்கடுத்து ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருவதால் இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் வாய்ப்புகள், வருமானம் செய்யும் வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு பிறகு பொருளாதாரம், கையிருப்பு பணம் உயரும். கூட்டுத்தொழில் சிலர் செய்வார்கள். இவர்களில் பல பேருக்கு உறவில் திருமணம் நடக்கும். சிலருக்கு விரும்பிய திருமணம், அதாவது லவ் மேரேஜ் நடக்கும். கணவன் மனைவி நண்பர்கள் மூலம் வருமானம் இருக்கும் இவர்களுக்கு. இதற்கடுத்து 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் குரு பகவான் வருவதால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் உத்தியோகத்துக்காக இடம் மாறியவர்களாக இருப்பார்கள், மாறுவார்கள். அதே சமயம் நல்ல உத்தியோக வாய்ப்புகளும் இவர்களுக்கு அமையும். முயற்சி செய்து கடனையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். முயற்சி செய்து நோயையும் எதிரிகளையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆகையால் கடன், நோய், எதிரி இதன் மூலம் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் இளைய சகோதரத்தின் மூலமாகவும் கடனையோ பிரச்சனைகளையோ ஏற்படுத்தி கொள்வார்கள். இளைய உடன்பிறப்புகளால் பாதிப்பு கட்டாயம் உண்டு இவர்களுக்கு. அதே சமயம் சுயமுயற்சியால் உத்தியோகமும் அமையும் இவர்களுக்கு. வீரியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளும் இவர்களுக்கு இருக்கும். கம்யூனிகேஷன் மூலமாக பிரச்சனைகளும் கடன்களும் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். குருதசா மற்றும் குரு புத்தி அந்தரம் காலகட்டத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கடுத்து 4ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வருவதால் பூமி, மனைகள், இடம், வீடு, சொத்துக்கள் அனைத்தும் இவர்களுக்கு வெளியூரிலோ அல்லது வெளி மாநிலத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உள்ளூரில் அமையவே அமையாது. அதே சமயம் இவை அனைத்தும் தாமதமாகவே அமையும். காலி இடம், மனை வாங்கி வீடு கட்டுவதில் ஆர்வமாக இருப்பார்கள். இவர்கள் சொந்த வீடு கட்டும்போது குடும்பத்தில் ஒரு கர்ம காரியம் கட்டாயம் ஏற்படும். அதேபோல் இவர்களின் வீட்டுக்கு பக்கத்திலோ அல்லது குடும்பத்திலோ ஆசிரியரோ நர்ஸோ கோயிலோ அல்லது பக்கத்தில் பள்ளிக்கூடமோ கட்டாயமாக இருக்கும். பழைய வீடு, பழைய வாகனங்கள் வாங்குவது சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு. அதே சமயம் இந்த சனி திசை, சனி புத்தி அந்தர காலகட்டத்தில் பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனையும் தீரும் இவர்களுக்கு. இதற்கடுத்து 9ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் புதன் பகவான் வருவதால் தந்தையாகப்பட்டவர் வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலோ இருப்பார். தந்தையாகப்பட்டவர் 2 தொழில் அல்லது 2 வருமானம் செய்தவராக இருப்பார். தந்தைக்கு நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும். தந்தை கமிஷன் தொழில் அல்லது கூட்டு தொழில் செய்தவராக இருப்பார், அல்லது டெக்ஸ்டைல் தையல் தொழில் செய்தவராக இருப்பார். அப்பாவின் மூலமாக விரைய செலவுகள் இவர்களுக்கு கட்டாயம் இருக்கும். பாக்கியத்தின் மூலமாக, அதாவது பாக்கியத்தின் மூலமாக வெளிநாட்டு பயணங்களும் விரயமும் இவர்களுக்கு ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா புதன் தசையில், புதன் புத்தியில் அந்தரத்தில் சென்று வரும்போது விரயங்கள் 100% குறையும். இவர்களுக்கு இடத்தின் மீதோ அல்லது வீட்டின் மீதோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பெருமாள் கோவிலுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் செல்வார்கள். தந்தையே விரயமாகக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். இதற்கடுத்து 10ஆம் அதிபதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் வருவதால் செய்யக்கூடிய தொழிலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இருக்கும். பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமும், அமாவாசை அமைப்பில் பிறந்தவர்களுக்கு சரிவுகளும் கட்டாயம் இருக்கும். விவசாயம், ஆசிரியர், மெடிக்கல் லைன், உணவு தொழில், இரவு வேலைகள்,
வெளிநாட்டு வேலைகள், ஐடி, டெக்ஸ்டைல், போலீஸ், இராணுவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் இது போன்ற தொழில் அமைப்புகளே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலுக்காக இடம் மாறுவார்கள். தொழிலில் அதிகபட்சமாக முன்னேற்ற நிலை இவர்களுக்கு இருக்காது. இதற்கடுத்து 11ஆம் அதிபதியாக சூரிய பகவான் வருவதால் இவர்களுக்கு ப்ரொமோஷன், அதாவது பதவி உயர்வுக்கு தடைகள் ஏற்படும். ஒரே வேளையில் ஊசலாடி கொண்டிருப்பவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். சம்பள உயர்வு மட்டும் இருக்கும், பதவி உயர்வு இருக்காது. 11 கொடையவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்ச பலம் அடைவதால் இவர்களின் சித்தப்பா அல்லது மூத்த சகோதரத்திற்கு முன்னேற்றங்கள் சிறப்பிருக்காது. அதே சமயம் எண்ணங்களும் ஆசைகளும் தாமதமாகவே இவர்களுக்கு நிறைவேறும். அதேபோல் இந்த துலாம் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் காரக உறவுகள் பசி, பட்டினியால் வாடி கிடையில் இருந்து ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் மரணமடையும் என்பதே உறுதி. அதுதான் விதி. வாழும்போது வறுமையை சந்திக்காத காரக உயிர்கள் சாகும்போது 10 to 20 நாட்களுக்கு வறுமையை சந்தித்தே உயிரை விடுவார்கள். கட்டாயம் கொஞ்ச நாளாவது வறுமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கும். இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது, திருமண நிகழ்ச்சிகளிலும் திருவிழாக்களிலும் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும். தேர் வடம் பிடிப்பதும் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. இதற்கடுத்து இந்த துலாம் ராசிக்காரர்கள் அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது, சுக்கிரன் காயத்ரி மந்திரம், மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். இந்த 2 மந்திரத்தையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு 3 முறை யார் சொல்லி வருகிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது வாழ்க்கையில் சகலவித யோகங்களும், சந்தோஷமும், சௌபாகியமும், பேரும் புகழும், மதிப்பு மரியாதையும், புத்திர சந்தான பாக்கியமும், பொருளாதாரத்தில் வளர்ச்சியும், தொழிலில் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். இதில் சுக்கிரன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது, ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுராஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயா. அதாவது ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுராஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயா. இதற்கடுத்து மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது, ஓம் மகாலட்சுமி ஷா வித்மகே விஷ்ணு பத்னிஷா தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயா. அதாவது ஓம் மகாலட்சுமி ஷா வித்மகே விஷ்ணு பத்னிஷா தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயா. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும் பொழுது நரசிம்மர், பைரவர். இந்த 2 தெய்வங்களின் ஸ்தலங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று வந்தால் வாழ்க்கை வளமாகும், ஐஸ்வர்யம் பெருகும். இதற்கடுத்து இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதே போல் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது படிப்பு, வேலை, தொழில், திருமணம், இடம், வீடு, தோட்டம், வண்டி வாகனம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தோஷங்கள், பொருளாதாரம், இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணுன்னா, காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, திருமண தடை தாமதத்துக்கு என்ன காரணம், அதற்கு என்ன பரிகாரம், முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், 2வது திருமண அமைப்பு ஏற்படுமா ஏற்படாதா, வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்கள், அவங்களோட குணம் தோற்றமைப்பு எப்படி அமையும், திருமணத்துக்கு பிறகு கள்ளத்தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா, கண்டங்கள் ஏதாவது ஏற்படுமா, பொருளாதாரம் வருமான ரீதியாக ஏற்றமா இறக்கமா, வரக்கூடிய வரன் எந்த திசையிலிருந்து வரும், திருமண யோகம் எந்த காலகட்டத்தில் வரும், இப்போது திருமணம் நடக்குமா நடக்காதா, நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு தனி குடித்தனம் போவார்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருப்பார்களா, திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுமா ஏற்படாதா, பிரிந்தால் சேருவார்களா சேர மாட்டார்களா, எவ்வளோ நாளைக்கு பிரிஞ்சு வாழ்வார்கள், அது நிரந்தர பிரிவாக இருக்குமா அல்லது தற்காலிக பிரிவாக இருக்குமா, எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு, இப்படி எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுபோல்
திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், படிப்பு, இடம், வாகனம், வெளிநாடு, ப்ரொமோஷன், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், ஆரோக்கியம், ஆயுள், இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகள் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம். துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம். நீங்களும் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம் அல்லது கற்றும் கொடுக்கலாம். அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக 3 மாதத்தில் ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம். இத்தோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமராலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம். அதற்கான கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, செம்புலிங்கனே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.